அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே என் பணம் எனக்கு வரணும். ஃபோனை வை. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ. அம்மா என்னாச்சும்மா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன பணம் கேட்குறீங்க? அதுவா, ஐஷா கிட்ட ஒரு 5000 பணம் இருந்தால் கொடு, ஒரு வாரத்தில் திரும்ப தரேன்னு சொன்னேன். இப்போதைக்கு கையில் காசு இல்லை, பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்கக்கிட்ட ஏம்மா பணம் கேட்குறீங்க? திடீர்னு என்ன பணம்? சும்மா செலவுக்கு தான், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் கேட்குறேன். நம்மக்கிட்ட இல்லைன்னா கேட்கலாம். அல்லாஹ் தான் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறானேம்மா. அப்புறம் ஏன் அவங்கக்கிட்ட போய் பணம் கேட்டுட்ருக்கீங்க? என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் அடிக்கடி நான் செஞ்சுருக்கேன். அவங்க கேட்காமலே 5000 10,000லாம் நான் பணம் கொடுத்துருக்கேன்ல, அதான் கேட்குறேன். அதெல்லாம் நீங்கள் உதவியாக செஞ்சதுமா. அவங்களாம் அவங்கள கொடுங்கன்னு கேட்டாங்க? இல்லை, அவங்க கேட்டாங்களோ கேட்கலையோம்மா, நான் கொடுத்தேன். அப்போ அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு. இப்போ தான் அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கல்ல, அப்போ திரும்ப பணத்தை கொடுக்கணும்ல. அப்படி ஏதாவது சாக்கு சொல்லி தான் கேட்க முடியாதா கேட்குறேன். அம்மா, அவங்கக்கிட்ட திரும்ப தரமாட்டேன்னு சொல்ல, அவங்க தரேன்னு சொன்னால் கூட நீங்கள் தான் வேணாமா, நீயே வச்சுக்கோ, நான் உன் அக்கா தானே அப்படின்னு சொல்வீங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குன்னு பணமே கொடுக்காமலாம் இருக்கணும். அம்மா, நீங்கள் கேட்கறதுக்கு பேர் என்ன தெரியுமா? செஞ்சதை சொல்லி காட்டுறது. அவங்கக்கிட்ட போய் நான் உனக்கு செஞ்சுருக்கேன்ல அப்படிலாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் எல்லாத்தையும் காதில் தான் வாங்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு நான் கேட்டேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஏமாற்றுபவன், கஞ்சன், உபகாரத்தை சொல்லி காட்டுபவன் ஆகியோர் சுவர்க்கம் புக மாட்டார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட செஞ்ச உதவியை தான் சொல்லி காட்டிகிட்டு இருந்தீங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. என்னது, சொர்க்கம் புக மாட்டார்களா? அஸ்தோஃபிருல்லா. இனிமேல் யார்ட்டையும் இந்த மாதிரிலாம் செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டோமா, இன்ஷா அல்லாஹ்.